இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, பாஸ்கா விழா அண்மையில் இருந்த வேளையில் ஆண்டவர் இயேசு மக்கள் மத்தியில், பல 100 கணக்கான மக்கள் மத்தியில் போதிக்கிறார். அவருடைய போதனையை நாள் முழுவதும் கேட்ட அவர்களுக்கு ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பும் அக்கறையும் அனுதாபமும் கூட கிடைக்கிறது. அவர்கள் பசியாக இருப்பதை உணர்கிறார். அனுதாபத்தோடு நின்று விடவில்லை, அவர்களோடு அந்த பசியை அவர் உணர்ந்து அவர்களுக்கு உண்ண கொடுக்கிறார். பாஸ்கா விழாவில் தன்னையே கொடுக்க இருக்கிறார். அதற்கு முன்பாக ஒரு அடையாளமாக இந்த அப்பத்தை பழுகச் செய்து மக்களுக்கு கொடுக்கிறார். அன்பிற்குரியவர்களே, இன்றைய இந்த நற்செய்தி பகுதி யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 1 இந்த நற்செய்தி பகுதி நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற அருமையான பாடம் என்ன? இயேசுவினுடைய வார்த்தைகளை நாம் கேட்பவர்களாக இருந்தால், இயேசுவினுடைய வார்த்தைகளை நாம் உள்வாங்கிக் கொள்ளுபவர்களாக இருந்தால், இயேசு என்ன சொல்லுகிறார், என்ன வழிகாட்டுகிறார், எப்படி நம்மை அழைத்து செல்லுகிறார், என்ன எதிர்பார்க்கிறார் என்பதையெல்லாம் நாம் எதிர்நோக்கி அவரை பார்த்து அவருடைய முகத்தை பார்த்தவர்களாக அன்றாட வாழ்க்கையில் நாம் பயணித்தால் நமக்கு இந்த வயிற்று பசி தீர்க்கப்படுவது ஒரு சாதாரண காரியம். வயிற்று பசி தீர்க்கப்படுகிறது, ஆன்மீக பசி தீர்க்கப்படுகிறது. இயேசுவினுடைய வழிகளில், மீட்பின் பாதையில் நாம் நடப்பதற்கு வாசல் திறந்து இருக்கிறது. பைபிள் வாசிக்கிறது எவ்வளவு முக்கியம் பாருங்க. நற்கருணை முன்னால் சற்று நேரம் அமர்ந்து நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்பது எவ்வளவு முக்கியம் பாருங்கள். ஆண்டவர் நம்மை காப்பார், இப்போதும் எப்போதும் காப்பார் என்ற வார்த்தை எவ்வளவு முழுமையாக நிறைவேறுகிறது பாருங்கள். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இந்த ஆண்டவர் இயேசுவினுடைய வாக்கிற்கு நாம் அடிமையாகிவிட்டால் உலகை நாம் ஆள முடியும். எல்லாம் வல்லவரே எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய அனுதின வாழ்க்கையில் உம்முடைய வார்த்தைகளுக்கு மனதார நாங்கள் செவி கொடுக்கும் பொழுது அன்றைய நாளை எப்படி நடத்துவது, அன்றைய நாளில் வருகின்ற காரியங்களை எப்படி கையாளுவது, அந்த நாளின் தேவைகளை எப்படி நாங்கள் நிறைவேற்றுவது என்பதை பற்றி நீரே எங்களுக்கு கற்றுத்தருகிறீர், கைபிடித்து வழிநடத்தி செல்லுகிறீர். இதை உணர்ந்து கொள்ள எங்களுக்கு ஞானத்தை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.